அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி கால தூக்கி தூக்கி ரெஜினா மேல போடுறாங்க. ஐயோ! இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ? நிம்மதியா தூங்க கூட இவ விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ எழுந்துட்ட? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்கறாங்க. ஆமா எங்கம்மா குழந்தை? குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பதட்டமா கேட்கறாங்க. ஐய்யயோ! கட்டிலுக்கடியில எங்கேயாவது விழுந்துடுச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுறாங்க. அம்மா நீ போய் பாத்ரூம்ல பாரும்மா. குழந்தை ஒரே நாள்ல வளர்ந்து பாத்ரூம் போயிடுச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்கறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. யாராவது உங்க மாமியார் தூக்கிட்டு போயிருப்பாங்க. போய் பாரு போ! அப்படி சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. ஐய்யய்யோ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அஞ்சலி. இவ என்ன இதுக்கு முன்னாடி பூமி பைத்தியம் பிடிச்சிருந்தா, இப்போ குழந்தை பைத்தியம் பிடிச்சிருக்கு இவளுக்கு. ஐயோ! இவள என்னதான் பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. முத்தழகு குழந்தைய தூக்கி அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க. "என்ன பாப்பா அழ நிறுத்திட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அஞ்சலி வராங்க. வந்தவுனே, "ஐய்யய்யோ! முத்தழகா குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே புடுங்குறாங்க. புடுங்கிட்டு சொல்றாங்க, "எதுக்காக நீ என் குழந்தைய தூக்குன? உன் பையன் இருக்கான்ல, போய் அவன போய் கொஞ்சி போ." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "இல்ல நீங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருந்தீங்க. குழந்தை அழறத நிறுத்தவே இல்ல. எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் நான் குழந்தைய தூக்குனேன். நான் தூக்குனோனே குழந்தை அழைய நிறுத்திடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்க்குறாங்க. "இங்க பார் எதுவா இருந்தாலும் நாங்க பார்த்துக்குறோம். என் குழந்தைய நீ தொடாத. புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. "இல்ல அந்த குழந்தைய தூக்குனோனே எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்தையே மறந்தா மாதிரி இருக்கு. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. அத பார்த்தோனே அஞ்சலி அப்படியே யோசிக்கிறாங்க. "ஐய்யய்யோ! என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு. முத்தழகு அங்கருந்து போறாங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க பாப்பா கிட்ட, "என்ன முத்தழகு தூக்குனா நீ அழைய நிறுத்துறியா? இடியட் பாப்பா வா." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. அஞ்சலி மேல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அப்ப கரெக்ட்டா பூமி வராரு. "பாரு, பாரு, பாரு அப்பா பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. பயங்கரமா கோவம் வருது பூமிக்கு. அப்படியே கிட்ட வராங்க. "நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க பாருங்க பாப்பாவ பார்த்தீங்களா? உங்கள மாதிரியே இருக்கு. கை பார்த்தீங்களா? உங்கள மாதிரியே இருக்கு. ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அப்படியே நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்தீங்களோ, அதே மாதிரி இருக்குல்ல பாப்பா." அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. "என்ன? எதுக்காக நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "எனக்கும் முத்தழகுக்கும் பொறந்தது ஒரு குழந்தை. அது பையன். என் பையன் மட்டும் தான் எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்றாரு பூமி. "என்ன பூமி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. குழந்தைய பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த குழந்தை எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. "இங்க பாருங்க உங்களையே பார்க்குது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு அஞ்சலி தேவையில்லாத எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காத. நானும் முத்தழகும் சண்டை போடணும். அதுக்காக தான் நீ இப்படிலாம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "நான் ஏன் அதெல்லாம் பண்றேன்? ஃபர்ஸ்ட்டு என்ன தானே விரும்புனீங்க? என் மேல தானே உங்களுக்கு பாசம். குழந்தை கூட பாருங்க பொறந்திருக்கு. நீங்க எப்பவுமே என் கூடயே இருப்பீங்க." அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. அப்படியே பூமி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "என்ன பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, உங்க உங்க உருவத்துல இருக்க அந்த குழந்தை என் கூடயே இருக்குல்ல, அப்போ உங்கள மாதிரியே தானே." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே இன்னும் கோவம் அதிகமா பூமிக்கு வருது. அங்கருந்து போறாரு. "சரி வா பாப்பா நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. பூமி பயங்கர டென்ஷனா நடந்துட்டு இருக்காரு. அப்ப அமுதன் வராரு. வந்தோனே "என்னண்ணா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "ஏன் இந்த அஞ்சலி திமிரா பேசிட்டு போகுது?" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? ஆமாண்ணே. அவங்க நெறைய மாற்றம் தெரியுது அவங்க கிட்ட. அதுவும் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்? எப்போ வேணாலும் நான் ரெடியா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு. "ஏதோ தப்பா இருக்குண்ணே. ஒருவேளை குழந்தை உன்னோடதான்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா அண்ணியால அத தாங்கிக்கவே முடியாது. உங்கள விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு. "அதுதான் எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கும் புரியல. ஆனா இந்த அஞ்சலி நல்லா கேம் விளையாடுறது தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "ஆமாண்ணே நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். எல்லாமே நடக்கும்போது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் அங்கருந்து போறாரு. வீட்ல எல்லாருமே யோசிக்கிறாங்க. பேச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க குழந்தைக்கு பேர் வைக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியா? சரி நான் வந்துட்டு ஒரு ஐயர வர சொல்றேன். எப்பவுமே நம்ம வீட்ல பார்க்குற அதே ஐயரே வரட்டும்." அப்படின்னு சொல்றாங்க பேச்சு. அவர வர வைக்கிறாங்க. வர வச்சு சொல்றாங்க. "இங்க பாருங்க இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும். இவங்களோட ஜாதகத்த பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத பார்க்குறாரு ஐயரு. பார்த்தோனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. "இங்க பாருங்க ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. "குழந்தை பொறக்கும்போது தோஷத்தோட பொறந்திருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சு இருக்கிற தோஷம் இது." அப்படின்னு சொல்றாரு. "இப்ப அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கேட்குறாங்க. "இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பரிகாரம். அத நீங்க பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்கு, "இல்ல அது என்னன்னா, உங்களோட குழந்தைய ஒரு கோயில்ல வச்சு நீங்க முத்தழகு கிட்ட குடுக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அஞ்சலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா இந்த தோஷம் போகணும்னா இப்படி தான் நீங்க பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேச்சு சொல்றாங்க. "இங்க பாரு அஞ்சலி, அவரு என்ன சொல்றாரோ அத தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. என்ன இது கரெக்ட்டா முத்தழகு குழந்தைய அவங்க கிட்டயே சேர்க்க சொல்றாங்களே! ஐயோ! இனிமே என்ன பண்றது? அந்த குழந்தைய வச்சு தான் பூமி கூட சேரணும்னு நான் பிளான் போட்டுருக்கேன். கடைசில இப்படிலாம் நடக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அத கேட்டோனே ரெஜினாவும் டென்ஷன் ஆகுறாங்க. "இங்க பாருங்க ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு கோயிலுக்கு வாங்க. வந்துட்டு நான் எல்லாமே ஏற்பாடு பண்றேன். அதே மாதிரி நீங்க குழந்தைய முத்தழகு கிட்ட குடுங்க." அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு.